நேற்று வரைக்கும் பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்ச இன்னைக்கு ஆளே மாறிட்ட, பேண்ட் போட்டிருக்க, டிஷர்ட் போட்டிருக்க, என்ன கதை? ஆமா மாப்பிள்ள, இனிமே எல்லாம் அப்படிதான். சரி மாப்பிள்ள, வண்டி ஆட்டு காலையில ஓசி வாங்கிட்டு வந்துட்டியா? ஓசியா? சொந்த வண்டிப்பா, 3 லட்சம் ரூபா பணம் காலைல ரெடி கேஷா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 லட்சமா? என்னடா சொல்ற? இவ்வளவு பணம் எங்க இருந்தா வந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. என்ன சொல்றான் மாப்பிள்ள? லாட்டரி கிட்ட அடிச்சா நானும் போட்டுக்கிறேன்டா. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, வீட்டுல தாத்தா சாக கிடந்தான். கடைசி ஆசை என்னன்னு சொல்லி கேட்டேன். சாராய குடிக்கணும்னு சொன்னான். சரி கழுத சாக போறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். குடிச்ச உடனே செத்து போயிட்டான். அடுத்த நாளே கொண்டு வந்து 10 லட்ச ரூபாய் கையில கொடுத்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. 3 லட்ச ரூபாய்க்கு வண்டியை வாங்கிட்டேன். இன்னும் 7 லட்ச ரூபா வீட்டுல இருக்குது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பாரு, நான் கிளம்புறேன். அட பாவிகளா, என் தாத்தா ராணுவத்துல செத்து 2 லட்ச ரூபா தரேன்னாங்கடா. 2 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் 1 ரூபா வாங்க முடியல. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.